Hey guys, welcome to Cook with Sonu channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். ராகி இட்லி. ஸோ இது வழக்கமாக நம்ம நார்மலாக இட்லி செய்வோம்ல அதே மெத்தடில் தான் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. இந்த ராகி இட்லிக்கு நல்ல கார சட்னியோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா அப்படியே பஞ்சு மாதிரி வந்துச்சு. ஸோ நான் சொல்கிற மெத்தட் ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி சாஃப்டான ராகி இட்லி கிடைக்கும். ஸோ நான் இந்த கிளாஸ் அளவு தான் எடுத்திருக்கேன். இந்த 2 glass of ராகி, அதே கிளாஸில் 1 glass of இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு வாட்டர் ஊற்றி இதை ஃபஸ்ட்டு நல்லா ஓவர் நைட் சோக் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா இதில் நல்லா கழுவி வச்சுட்டேன் நைட்டே. ஸோ காலைல அந்த தண்ணியோடு கொஞ்சம் யூஸ் பண்ணி நம்ம அரைச்சிக்கலாம் அப்படின்றனால இது நீங்கள் கழுவும் போது அந்த ராகியில் கொஞ்சம் அந்த செடிமெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு நல்லா கழுவி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருங்க. இதுக்கப்புறமா ஒரு 1/4 கப், அது 3 glass போட்டிருக்கீங்க, இது 1/4 கப் உள்ளேருந்துவே போதும். இது கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு இதை ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. ஸோ மார்னிங் பார்த்தா எனக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாமே இட்லி அரிசி, இந்த ராகி எல்லாமே நல்லா ஊறி வந்துருந்துச்சு. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கிரைண்டர் வச்சுருந்திங்கன்னா அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு குவான்டிட்டி கம்மியாக இருக்கனால நான் மிக்ஸி ஜார்லேயே பண்ணிட்டேன். ஸோ 10 minutes தான் ஆச்சு இது பண்ணுறதுக்கு. இந்த உளுந்து அரைக்கும்போது கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணி அரைச்சிடுங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். இதுக்கப்புறமா இந்த ராகியை நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு 2 times அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த ராகிக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுட்டு இதை நல்லா கலந்து வச்சுடுங்க. உடனே இட்லி நான் செய்யலை. இது மார்னிங் ரெடி பண்ணேன், நைட்டு தான் இட்லி ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ இது நல்லா உப்பு போட்டு கலந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இதுக்கப்புறமா நான் நைட் இட்லி அண்ட் கார சட்னி தான் செஞ்சேன். இந்த இட்லியோட பேட்டர் பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் அது இட்லி நல்லா பூ மாதிரி வரும், இல்லைனா கொஞ்சம் தட்டையாக வரும். ஸோ அதனால் இந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரொம்ப தண்ணியாக கரைச்சிட்டிங்கன்னா அப்போ அந்த இட்லி மாவு இட்லி மாதிரி வராது. ஸோ அப்போ தோசை தான் செய்ய வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் இட்லி செஞ்சுட்டேன். பேரலாக நான் கார சட்னியும் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கார சட்னி இப்படி தான் பண்ணுவாங்க. அது காரமாகவே இருக்காது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது ராகி இட்லி. ஸோ எல்லாருமே அந்த ராகி டேஸ்ட் வராத மாதிரி சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்களே. ஸோ அதனால் காரமாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்குமே இது சைட் டிஷ் பண்ணேன். ஸோ 2 onions எடுத்துக்கிட்டேன், 2 tomatoes, 3-4 வரமிளகா, தேவையான அளவு பூண்டு எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம். கொஞ்சம் தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு 2 tablespoon ஆயில் அண்ட் 2 tablespoon கீ ஊற்றிருக்கேன் நான். கொஞ்சமாக கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுருங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேஸ்ட் எடுத்து இதில் ஊற்றிடலாம். இதில் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 10 to 15 minutes அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இடையில கொஞ்சம் கலக்கி விட்டுட்டே இருங்க. அவ்வளோதான். சூப்பரான கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த இட்லி பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே சாஃப்டாக பஞ்சு மாதிரி வந்திருக்கு. இது நான் உங்களுக்காக அந்த பிரித்து காட்டியிருக்கேன். ஸோ அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஸோ என்னோடய பாப்பாவுக்கு நார்மல் இட்லி சாப்பிட கொடுத்தா 1 மணி நேரம் ஆகும் அவள் சாப்பிட்றதுக்கு. இந்த ராகி இட்லி வித்தின் ஒரு 20 minutesலேயே அவள் சாப்பிட்டுட்டா. ஸோ அவளும் ரொம்பவே என்ஜாய் பண்ணா இந்த டிஷ்ஷு. இந்த கார சட்னியும் அவ்வளோ காரமாக இல்லாதனால குழந்தைங்களுக்கும் நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி கொடுக்கலாம். அவ்வளோதான். சூப்பரான ராகி இட்லி ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்தா காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.